பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழும்போது கேலி செய்கிற இந்த உலகத்துல எங்கேயோ வாழ்க்கையின் விளிம்பு நிலத்துல விழுந்துருமோ அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக கர்த்தர் ஒரு அழகான வார்த்தையை வேதாகமத்துல வச்சிருக்காருங்க. வாசிக்கலாமாங்க? யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆமாங்க, வாழ்வின் எந்த கசப்பான நேரத்துலயாவது இருளான தருணமாக இருந்தாலும் நம்ம விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தருடைய கரம் நம்மளை இழுத்து பிடித்து விழாம நம்ம நிற்க செய்கிற ஒரு அழகான வார்த்தைகளா இருக்குங்க. நம்ம ஜெயிக்கும் போது தட்டுக்கரங்கள் அதிகமா இருக்குங்க. ஆனா நம்ம தோக்கும் போது உன்னால முடியும் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப குறைவா இருக்குங்க. அப்படி நம்ம வாழ்க்கையின் கசப்பான நேரத்துல நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்காக ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட நம்மள அன்போடு அரவணைக்கிற, காயப்படுத்தாம காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை தாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் வேறு எங்குமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆனா ஆண்டவருடைய பாத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலியமாக சகல சமாதானத்தையும் சகல ஆறுதலையும் சகல பலத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. அதான் வேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு எந்த காரியெல்லாம் உங்களை கீழே தளிச்சோ, இன்னைக்கு எந்த காரியம் உங்களை பயப்படுத்துதோ அந்த காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜெயங்கொள்ள ஆயத்தப்படலாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு புடமிட்டு பொன்னை போல பிரகாசிக்க செய்ய முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வேதாகமத்தில் இருக்கிற யோசேப்புங்க. ஆமாங்க, அந்த யோசேப்பு எகிப்து தேசத்துல உயர்த்தப்படும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டுதாங்க. எங்கெல்லாம் யோசேப்போட வாழ்க்கையில புடமிடப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னந்தனியாக அடிமையாக விற்கப்படும் போதும், தான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை தண்டனை அனுபவிக்கப்படும் போதும், எல்லா விதமான கசப்பான இருளான நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டுச்சாங்க. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில இருளான நேரமா இருக்கலாம், கசப்பான நேரமா இருக்கலாம், இல்ல விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுற நேரமா இருக்கலாம். ஆனா இந்த நேரங்கள் தாங்க நம்ம உறுதியா நிற்பதுக்காக கர்த்தர் நம்மளை புடமிட்டு கொண்டிருக்க நேரமா இருக்குங்க. இந்த நேரத்துல யோசேப்பு போல அவருடைய வசனத்தால நம்ம புடமிடும் போது நம்ம ஒரு நாள் பொன்னாக விளங்க செய்வாருங்க. மீண்டும் இரக்கத்தின் குரல் ஒலிக்கும் மாதிரி ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நண்பர்களே, ஹேவ் a blessed day. Thank you friends.